Hi friends, welcome to this video. இந்த வீடியோல ரெசார்ட் சீரிஸ் எபிசோட் 95 ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஸ், போன எபிசோட்ல வந்து வெற்றி வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறதோட காட்டினாங்க. இந்த எபிசோட்ல வெற்றி வந்து எதுக்கு அப்படி நிக்கிறாருன்னா எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறாரு. நெடுமாறன் இவரை எவ்வளோலாம் அவமானப்படுத்தினாரு, தகுதியே இல்லைன்னு சொல்றது, அடிக்கிறது, இழுத்துட்டு போய் போலீஸ் கொடுத்தது. ஸோ நெடுமாறனுக்கு அப்புறமா செஃப் விக்கியும் எவ்வளவோ வந்து இவரை அவமானப்படுத்திருக்காரு. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் கண்ணை திறந்துட்டு ஒரு மாதிரி வெறி வேகம் வந்து போய் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கேப்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக சமைக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சமைக்கிறத வந்து காட்டுறாங்க. எல்லாருமே விதவிதமாக சமைச்சு அந்த பிளேட்டிங் பண்ணுறது எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிஷ், அந்த சீன்ஸ் வந்து அவங்க சமைக்கிறது, அந்த அவங்க பண்ண டிஷ் எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான், லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான் அப்படின்ட்டுலாம் சொல்லி எல்லாருமே வந்து நீட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செஃப் அரவிந்தை வந்து கூப்பிடுறாங்க. செஃப் அரவிந்துக்கு எல்லாருமே ஓவரால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது செஃப் ஐஸ்வர்யாவுக்கும் வந்து ஓவராலாக வந்து அந்த ரோஸ்ட் பண்ணது ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு, அந்த போர்ச் ஸ்டேக்கை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்துட்டு ஓவரால் நல்லாயிருக்கு, குட் எஃபர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது செஃப் வெற்றியை கூப்பிட்றாங்க. வெற்றியை கூப்பிட்டாலுமே இது என்ன அது அப்படிங்கிறாங்க. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே தயக்கமாக இருக்குது, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு ரொம்ப அடிச்சு கேட்கும் தான் முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. முட்டை மிட்டாய்னு சொல்லிட்டு இவர் வந்து பழைய ஞாபகத்துக்கு போயிடுறாரு. பழசில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுமா வெற்றி வந்து பட்டாசு வச்சுட்டு இருக்கான். வெற்றியோட தங்கச்சி வந்து நான் வெடிக்க வரமாட்டேன், நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவள் ஸ்வீட் சாப்பிட்டா, நான் கேட்டேன் தரமாட்டேன்ட்டா அப்படின்ட்டு சோகமாக சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஸ்வீட்டு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து இருக்கிற காசுலலாம் நமக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்வீட் வேற கேட்குறேன் அப்படின்னு அம்மா சொல்ல, உடனே அப்பா வந்து நான் உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன்ட்டு உள்ளே போயிட்டு அந்த முட்டை மிட்டாய் செய்கிறாரு. ஸோ அதை செஞ்சு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அதை வெற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து ஜட்ஜஸ் ஹலோ என்ன வாங்க அப்படின்ட்டு சொல்லவும் இவர் வந்து அந்த பழைய நினைவை விட்டுட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்போ இதை பற்றி வந்து எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ சிம்பிள் இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷனில் இதை கொண்டுட்டு வந்திருக்கீங்க, தைரியமாக தான் கொண்டு வந்திருக்கீங்க, அண்ட் உங்கள் தைரியம் வந்து நல்லா தான் இருக்குது, இதோட டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குது, ஸ்வீட்டும் ரொம்பவே ஓவராக இல்லாமல் செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. ஒருத்தர் மட்டும் டெக்ஸ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் எக் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாயில் ஆன மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் எஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து இவங்க 3 பேர்த்தோட டிஷ்ஷை பற்றி மட்டும் ரொம்ப எக்ஸ்பிளைண்டாக சொன்னதை காட்டிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டிஷ்ஷஸ் வந்து காட்டுறத சும்மா மேம்போக்காக தான் வந்து காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறத. அப்புறம் வந்து பிரேக் விட்டுடுறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் சந்திப்போம்னு சொல்லிக்குவோம். ஸோ இப்போ பிரேக்குக்கு வெளியே வந்ததும் நம்ம பாண்டியும் வெற்றியும் வந்து பேசிக்கிறாங்க. பாண்டி வந்து ஏன்டா அப்படி பண்ண, நீ பண்ணதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன், ரொம்பவே வேர்த்துருச்சு அப்படிங்கவும் வெற்றி என்ன சொல்கிறாரு, இல்லைடா பெரிய செட்டப் பார்த்தோன்னா நான் அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், அப்புறமா எப்படியோ தைரியத்தை வர வச்சு சமைச்சிட்டேன், டேஸ்ட்லாம் நீ பண்ணி பார்த்திலன்னு பாண்டி கேட்கும். ஏதோ பண்ணேன், ஆஃப் பாயிலாக இருக்கும்போது பண்ணேன், நல்லா தான்டா இருக்கும், கவலைப்படாத அப்படின்ட்டு வெற்றி சொல்கிறாரு. ஸோ பிரேக் முடிஞ்சு எல்லாரும் இங்கிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஷெஃப் அரவிந்த் பார்த்திங்கன்னா, அரவிந்த் பக்கத்தில் தான் நெடுமாறன் வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காரு. நெடுமாறனை ஒரு மாதிரி திமிரா அரவிந்த் பார்க்குறாரு. அதை வந்து அரவிந்தோட மாஸ்டர் வந்து பார்த்துட்டு அரவிந்தை திட்டுறாரு, நீ என்ன பண்ண, நீ ஏன் இப்போ நெடுமாறன் சார் அப்படி பார்க்குற, அவர் யார் தெரியுமா, அவரோட பொண்ணு குவிட் பண்ணதுனால தான் நீ டைட்டில் வின் பண்ண, இல்லைன்னா நீ பண்ணியிருக்கவே மாட்டேன், அவரோட கிச்சன் போய் பார்த்துருக்கணும், அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவர் அப்படி வந்து இது பண்ணுவார், ஸோ நீலாம் அவரோட கால் தூசி, அவரை வந்து இப்படி திமிரா பார்க்குற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்ட்டு அரவிந்தை ரொம்பவே திட்டிட்டு போகிறாரு அரவிந்தோட மாஸ்டர். அண்ட் இங்கே வந்துட்டு ஸோ ஃபைனலாக 12 பேரை செலக்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு யாரை பாராட்டுறாங்கன்னா அரவிந்தை தான் எல்லா ஜட்ஜஸும் பாராட்டுறாங்க. அடுத்த ஷெஃப் ஐஸ்வர்யாவை பாராட்டுறாங்க. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டிஷ், அதை வந்து நீங்கள் இந்த சீக்கிரமான டைமில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கங்க்ராட்ஸ்னு ஐஷுக்கு சொல்கிறாங்க. அரவிந்துக்குமே உங்களோட ஒவ்வொரு டெக்ஸ்டரும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது, செஃப் கண்ணனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வெற்றியை பற்றி சொல்லும்போது எங்களை வந்து பழைய நாளுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு, நாங்கள் எங்கள் ஊரில் சாப்பிட்ட மாதிரி, எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி பழைய ஞாபகங்களுக்கு எங்களை கொண்டுட்டு போயிடுச்சு ஷெஃப் வெற்றி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 12 பேர்த்தோட இது சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களா செலக்ட் ஆனவங்களா சொல்கிறாங்க. கடைசியாக தான் வந்து வெற்றி பேரை சொல்கிறாங்க. சொல்லாமலே விட்டுட்டு கடைசியாக ஒரு செகண்ட் 2 செகண்ட் டைம் விட்டுட்டு அந்த லாஸ்ட் நேம் வந்து ஷெஃப் வெற்றி அப்படின்னு சொன்னது எல்லோரும் கிளாப் பண்ணி எல்லாருமே வந்து சந்தோஷமாயிறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ரவுண்டு என்னன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷூ ஷெஃபுக்கான ரவுண்டு, அதாவது கிச்சனில் வந்து ஒற்றுமையும் இருக்கணும், ஒற்றுமையும் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணுறாங்க, டீமாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். இப்போ வந்து ஹெட் ஷெஃப் இருந்தாலுமே அடுத்தது கிச்சனை கொண்டு போகிறது ஷூ ஷெஃப் தான். ஸோ
ஸோ நீங்கள் நாளைக்கு வரும்போது ஷூ ஷெஃபையும் கூட்டிகிட்டு வரணும், 2 பேரும் சேர்ந்து சமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வெற்றி வந்து எல்லாத்தையும் இது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராரு. ஷெஃப் அரவிந்த் வந்து வெற்றியை கூப்பிட்டு, வெற்றி நீ வந்து ரூம் சர்வீஸ் தானே, ஏதோ ஒன் டைம் வந்து ஃப்ளூக்கில் வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்காது, அண்ட் இப்போவே சந்தோஷப்பட்டுக்கோ, அடுத்ததெல்லாம் உன்னால் ஜெயிக்கவே முடியாது. என்னை வந்து உங்கள் அப்பனே வந்தாலும் உங்கள் அப்பா இல்லை, இந்தியாவில் யாராலுமே என்னை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே ஆட்டிடியூடாக பேசினார். இவருக்கு அப்பான்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவரை திருப்பி எம்பி, ஏன்னா அரவிந்த் வந்து ஹைட்டாக இருக்கார்ல, ஸோ இவர் எம்பி அவர் தோல் மேலே கை போட்டு மீசையை முறுக்கி இவரும் பதிலுக்கு ஆட்டிடியூட் காட்டிட்டு போயிடுவார். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது.